சதுரங்கம் சமகால அரசியல் நிலவர ஆய்வரங்கம். ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து போக்கஸ் தமிழ் நேரலை மூலம் மெல்பர்ன் நகரிலிருந்து அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களின் நிகழ்ச்சி தயாரிப்பில் மகேந்திரன் சத்யபாலன் தொகுத்து வழங்கும் சதுரங்கம். யதார்த்த அரசியல் கள நிலவரங்களை ஆராயும் அரசியல் கள நிகழ்ச்சி. ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பர்ன் நேரம் இரவு 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். சதுரங்கம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளை, மீண்டும் போக்கஸ் தமிழ் வானொலியின் இன்னும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறோம். இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர், கல்வி அமைச்சர், EPRLF அமைப்பின் ஒரு முக்கிய பிரமுகரான திரு கந்தையா சர்வேஸ்வரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்துக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்லுகின்றோம். வழமை போல இந்த சந்திப்பு அரங்கத்தை மெல்பர்ன் நகரிலிருந்து போக்கஸ் தமிழின் அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். வணக்கம் திரு சர்வேஸ்வரன் அவர்களே. வணக்கம். உங்கள் மைக் மியூட்டில் இருக்கிறது. ஓகே, நன்றி. வணக்கம் ராஜ். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் சர்வேஸ்வரன் அவர்களே. சரி, நன்றி எங்களுடன் இணைந்து பயணிப்பதற்கு, மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு. நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் உங்களை சந்தித்து உரையாடுவதிலே நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது உள்ளூராட்சி யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி சபைகளிலே அநேகமாக ஒரு சபையை தவிர்த்து ஏனைய சபைகளுடைய ஆட்சிகள் அமைக்கப்பட்டு விட்டன என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே 16 சபைகள் அமைக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு, அதாவது உங்களுடைய கூட்டணிக்கு ஒரு சபையிலே தலைவர் பதவியும் 2 சபைகளிலே உப தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு தொடரலாம் என்று நினைக்கின்றோம். சரியானதுதான். ஆனால் இப்பொழுது சாவச்சேரியா நடைபெற்று இப்பதான் முடிஞ்சது நினைக்கிறேன். ஆனா அதுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஒரு தகவலை அறிவதற்கு எனக்கு நேர அவகாசம் போதவில்லை. உங்களோட பேசல நான் ட்ரை பண்ணினேன், பட் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. சாவச்சேரியில் என்னென்று சொன்னால், சாவச்சேரி நகர சபைக்கான தேர்தல் நடைபெற்ற போது எங்களுடைய அணியைச் சேர்ந்த நான் நினைக்கிறேன் சைக்கிளில் கேட்டு வெற்றி. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ DTNAயும் தமிழ் மக்கள் பேரவையும் இணைந்து செயற்படுகின்றது. அவருடைய ஒரு பெண் உறுப்பினரை வாக்களிக்க வராமல் விடுவதற்கான கடும் பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த பெண் உறுப்பினருடைய மகன் லண்டன்ல இருக்கிறார். அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, எனக்கு நிறைய ஃபோன் பண்ணி, அம்மா வெளியில போனால் வெளியில ஆக்சிடென்ட் ஆகி ஷாக் கொள்றதுக்கெல்லாம் மக்கள் ரெடியா இருக்கிறாங்க, அம்மாவை வெளியே போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டி தன் வீட்டையெல்லாம் பூட்டி போட்டு வேற எங்க ஒரு வீட்டுல இருந்து கடைசி அவங்களை தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டி வந்துதான் வண்டியில ஏற்றி கொண்டு வந்துதான் இந்திய தமிழ் படங்களில் நடைபெறும் போது சொல்லலாம். அப்படியே ஆமா. இன்றைக்கும் சைக்கிள்ல கேட்டு வெற்றி பெற்ற எங்களுடைய அணியை சேர்ந்த ஒருவர் கடைசி நேரம் வரை வரவில்லை என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. இப்போது ஒரு சிறிய செய்தி மட்டும் ஒரு ஃபேஸ்புக்ல பார்த்தேன். பல்டி அடிச்சதுனால தமிழரசு சாவச்சேரியை கைப்பற்றி கொண்டதாக. அதன் முழு விவரம், அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஆகவே அவர் எப்படி தடுக்கப்பட்டார், அவர் ஏன் வராமல் இருந்தார் என்பது ஒரு கேள்விக்குரிய. அதை நான் தெரியாமல் அந்த விளக்கம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே அப்படி ஒன்று நடந்ததுனால அத்தகைய ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கலாம் என்கின்ற ஐயம் இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சைக்கிள் உறுப்பினர் நடுநிலை வைத்ததாகவும், அதன் காரணமாக இரு அணிகளுக்கும் சமமான வாக்குகள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே திருவிழச்சீட்டின் மூலம் தமிழரசு கட்சியினுடைய குகன் என்பவர், குகன் என்று நினைக்கிறேன்,
அவர் வெற்றி பெற்றதாக அறிய கிடைக்கின்றது. ஓகே ஓகே, நன்றி உங்களுடைய தகவலுக்கு. நான் இந்த செய்தி அதனுடைய முழுமையான வடிவத்தை கேட்க முயற்சித்தனால் எனக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. சரி, இதிலே நாங்கள் இப்பொழுது நீங்கள் சங்கு சைக்கிள் ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஆட்சிகளை அமைத்திருக்கின்றீர்கள். இன்னும் சில சபைகள் வட மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அமைக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாவதாக என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னு சொன்னால், உங்களுடைய முதலாவது பேச்சுவார்த்தை அல்லது முக்கியமான பேச்சுவார்த்தை தமிழரசு கட்சியுடன் தான் இருந்திருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையிலே உங்களுக்கு மேற்கொண்டு செல்வதற்கு முடியாமைக்கான காரணம் என்ன என்று அறிய முடியுமா சுருக்கமாக? இந்த தேர்தல் முடிவடைந்தவுடன் அந்த முடிவுகளை வைத்துக் கொண்டு டிடிஎன்ஏ ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த முடிவு என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சிக்கு கிளிநொச்சி தவிர்ந்த அது தமிழரசு கட்சி சரி சங்கு இரண்டுக்குமே ஏறத்தாழ 2 மடங்கு வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலை விட இரட்டிப்பான வாக்குகள் கிடைத்திருந்தன. அதே போல சங்குக்கும் சங்கினுடைய புதிய அணிக்கும் முன்னரை விட அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தன. ஆனால் கிளிநொச்சி தமிழரசு கட்சிக்கு கிளிநொச்சி தவிர்ந்த வேற எந்த இடத்திலும் வேற எவருக்கும் தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. ஆகவே மக்களுடைய ஆணை மக்கள் திட்டமிட்டு போட்டார்களா அல்லது எதேச்சியாக வந்ததா என்னவாக இருந்தாலும் கூட, இந்த ஆணையினுடைய எங்களுடைய வியாக்கியானம் என்னவென்று சொன்னால், எல்லா இடத்திலும் தமிழ் தேசிய பரப்பில் செயற்படக்கூடிய இந்த அணிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த 3 அணிகளும் ஒன்றாக செயற்பட்டு இந்த ஒவ்வொரு அணிக்கும் மக்கள் கொடுத்த ஆணையை ஒவ்வொருத்தரும் மதித்து அதன் அடிப்படையில் இந்த சபைகளை ஒரு ரீசனபிளாக பிரித்து கொண்டு 3 பேரும் எல்லோருக்குமே ஆதரவு அளித்து இந்த சபைகளை நடத்துவது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும் என்பதை டிடிஎன்ஏ அந்த முடிவை செய்து பகிரங்கமாக பிரஸ் கான்ஃபரன்ஸிலே பத்திரிகையாளர் மாநாட்டிலே பகிரங்கமாக அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையிலே தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதல்ல என்னன்னு சொன்னால், அந்த முதல் தமிழரசு கட்சிக்கு ஏன் போறோம் என்று சொன்னால், வடக்கு கிழக்கு முழுவதும் 106 சீட் சங்கு கட்சிக்கு இருந்தது. அதே போல தமிழரசு கட்சிக்கும் வடக்கு கிழக்கு முழுவதிலும் வாக்குகள் இருந்தன. ஆக சைக்கிள் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்திலே தான் அது குவியலாக இருந்தது, மற்ற இடத்திலே ஒன்றோடு தான் இருந்தது. ஆகவே முதல்ல தமிழரசு கட்சியோட பேசினால் அது வடக்கு கிழக்கு முழுவதுக்குமான ஒரு தீர்வாக அமையும் என்ற வகையிலே பேசப்பட்டது. அந்த வகையிலே இந்த நான் ஏற்கனவே சொன்ன எங்களுடைய அந்த பிரின்சிபலினுடைய அடிப்படையிலே யாழ் மாவட்டத்திலே 4 சபைகளையும் மன்னாரிலே ஒரு சபையை 5 சபைகளையும் சங்கு அணிக்கு விட்டு அதற்கு நீங்கள் ஆதரவளிங்கள், மீதி எல்லா இடங்களிலும் சங்கு உங்களுக்கு ஆதரவளிக்கும் என்கின்ற. மன்னிக்கவும், அந்த 4 சபைகளின் பெயரை உங்களால் குறிப்பிடக்கூடியதா இருக்குமா? யாழ்ப்பாணத்துல மானிப்பாய் சுன்னாகம், அதாவது வலி தெற்கு, வலிகாமம் கிழக்கு கோப்பாய், சாவச்சேரி பிரதேச சபை, இது யாழ்ப்பாணத்திலே 4. மற்றது மாந்தை மேற்கு மன்னார்லே. சரி, இந்த 4 சபைகளை தெரிவு செய்வதற்கான காரணம் ஏதாவது விசேட காரணம் இருக்கின்றதா? இந்த 4லும் எங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஆசனங்கள் இருந்ததுதான் எங்களுடைய முக்கியமான காரணம். சரி, தொடருங்கள். இந்த வகையிலே நாங்கள் இந்த கோரிக்கை வைத்த போது அவர்கள் அத பேச்சுவார்த்தையிலே தலைவராக இப்போது பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்களும் பதில் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்களும் பங்கு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதிலேயே முடிவை எடுத்திருக்கலாம் அல்லது அது தொடர்பான ஒரு நெகோசியேஷனை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் தாங்கள் மத்திய குழுவிலே பேசிவிட்டு சொல்வதாக போன பிறகு எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. மாறாக சில ஊடகங்களிலே திரு சிவஞானம் அவர்கள் கோப்பாய கேட்டார்கள், அதெல்லாம் நான் எழும்பி போயிருப்பேன் அப்படி, அதாவது அவர் அதை நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணினான் என்று சொன்னது. பிறகு தொலைபேசியிலே எடுத்து
திரு சித்தார்த்தன் அவர்களுக்கு நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் நாங்களைத்தான் கூட இருக்க, ஆகவே ஆதரவளியுங்கள் என்று சொல்லி, அதாவது சங்கு அணிக்கு மக்கள் அளித்த வாக்குகளுக்கு அவர்கள் ஒரு மதிப்பு கொடுக்க தயாராக இருக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 மியூச்சுவல் இருக்க வேண்டும். நாங்கள் சேர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால் அதுல கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஆணைகளையும் ஒவ்வொருத்தரும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும். அந்த வகையிலே அவர்களுக்கு அப்படி இருக்கவில்லை. ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு டிமாண்டும் நாங்கள் இல்லாமல் சங்கு தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆகவே அந்த 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 விடயத்தை அவர்கள் எங்களுடைய தலைவர்களோடு கூட பேசாமல் இந்த மாதிரி நடுவாலதான் குறுக்கும் மறக்குமாக தான் இந்த செய்தியை விட்டால் அவர்கள் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக சந்திப்போம் என்று சொல்லி திரும்ப ஒரு பேச்சுவார்த்தைக்கான அவர்கள் வரவில்லை. அந்த கால அந்த அந்த சூழ்நிலையிலே தான் சைக்கிளுடைய பேரவையும் அனுப்பியது. அதனால் பேரவையினுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த சைக்கிளுக்கு போவதற்கு முன்னர் ஒரு கேள்வி ஒன்று, இந்த பேச்சுவார்த்தையிலே கடைசியாக அவர்கள் உங்களுக்கு இந்த சுகிதன் அவர்களுடைய அந்த சபைக்குரிய தலைமை பதவியை தருவதாகவும் ஏனைய மூன்று சபைகளிலும் உப தலைவர் பதவிகளை தருவதற்கு பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. பொய் அப்படி, அதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் முதல் பேசின பிறகு 2வது தடவை இவர்களை கூப்பிட்டு அந்த நெகோசியேஷனோட வைக்கவில்லை. இது இடைத்தரகர்களால் இடையிலே எங்கேயாவது சொல்லப்பட்ட ஒரு வதந்தியோ அல்லது கொசிப்போ தவிர இது உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட பதில் அல்ல. சரி சரி, நீங்கள் அப்ப இதை முடித்துக்கொண்டு பேரவையுடன் தொடருங்கள். அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் பேரவையும் எங்களோடான ஒரு பேச்சுவார்த்தை காணிக்க இருந்தது. ஆகவே இது சரி வரவில்லை என்ற உடனே நாங்கள் அதனுடன் பேச்சுவார்த்தை இதோட சுமந்திரனோடு பேசுகின்ற போது நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம், சைக்கிள் அணியையும் அழைப்போம் இந்த பேச்சுவார்த்தைக்கு சொல்லி. ஆனால் அவர் சொல்லியிருந்தார் இல்ல நாங்கள் அவரை கூப்பிட்ட இதாகும், நாங்கள் 2 பேரும் முதல் ஒரு முடிவுக்கு வந்த பின்னால் அவர்களை அழைப்போம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லித்தான் அவரோட பேசினது. ஆனால் அவர்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையே உத்தியோகபூர்வமாக முடிக்காமல் எடுத்துக்கொண்டு போய் அப்படி ஒரு மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி நடைபெற்றனால நாங்கள் சைக்கிள் அணியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அந்த வகையிலே தான் இந்த உடன்பாடும் அந்த ஒன்றுபட்ட செயற்பாடுகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சரி, உங்களுக்கும் பேரவைக்குமான அந்த உடன்பாடிலே நீங்கள் அக்கறை செலுத்தியது தமிழரசு கட்சி உங்களுக்கு போதுமான இடத்தை கொடுக்கவில்லை என்பதற்கு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் செய்ததாக கருதப்பட முடியுமா? நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த தேர்தல் முடிந்த பின்னால் DTNA தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். இந்த முடிவுகளை வைத்துக்கொண்டு யாரும் எங்கேயும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது என்ற வகையிலும் முதலாவது. 2வது, வடக்கு கிழக்கில் எந்த ஒரு இடத்திலும் சிங்கள தேசிய கட்சிகள் எதுவும் ஆட்சியை பிடித்துவிடக் கூடாது என்கின்ற 2 விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டு இந்த 3 அணிகளும் சேர்ந்து எல்லா சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்கின்ற ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டில் இருந்துதான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் பகிரங்கமாக அதை அறிவித்திருந்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி பின்வாங்கிய போது நாங்கள் எங்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலே மற்ற சபையோடு பேசினோம். ஆகவே இதிலே தமிழரசை பழி வாங்குவதோ அப்படியே நாங்கள் நினைக்கல. இன்னொரு விஷயம் இதிலே சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் போட்டியிடுவோம், ஆட்சி அமைப்போம். ஏனைய இடங்களில் எல்லாம் நாங்கள் NPP வரக்கூடாது, ஆகவே தமிழரசுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்கின்ற முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம். அவங்க பழிவாங்கல் என்கின்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. அப்படி நாங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அத்தகைய ஒரு கொள்கை முடிவையும் நாங்கள் எடுத்ததும் கிடையாது. இப்போதும் நாங்கள் பல சபைகளிலே தமிழரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். சரி, தமிழரசு கட்சியுடன் நடந்த பேச்சுவார்த்தையிலே வழங்கப்படாத சலுகை அல்லது ஒரு ஆதரவு தளம் உங்களுக்கு எவ்வகையிலே பேரவையுடன் பேச்சுவார்த்தை நடந்த பொழுது வழங்கப்பட்டது? அந்த பெறுபேறின் அடிப்படையிலே எவ்வகையான சாதகமான அதிலே அத்தகைய ஒரு எங்களுடைய அந்த பேச்சுவார்த்தையிலே எங்கெங்கே 2 பேரும் இணைந்து சபையை எடுக்க முடியும் அங்கே நாங்கள் செய்வோம், ஏனைய இடங்களிலே தமிழரசுக்கு ஆதரவளிப்போம் என்பதுதான் அவர்களுடனும் பேசப்பட்டது.
அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் வரைக்கும் நாங்கள் சீட் ஷேரிங்கை பற்றியோ உங்களுக்கு அது எங்களுக்கு அது என்று சொல்லியோ நாங்கள் பேசவே இல்லை. அதற்கு பின்னர் அது எங்களுடன் நாங்கள் பேசுகின்ற போது அதெல்லாம் மிகவும் ஸ்மூத்தாகவே நடைபெற்றது. யாருக்கும் வந்து எனக்கு அதுதான் உனக்கு இதுதான் நான் அதை விட மாட்டேன் இதை விட மாட்டேன் அப்படியான ஒரு விஷயமே இல்லை. ஆகவே இந்த விஷயங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பதும் இதை ஆட்சி அமைப்பது என்பதும் ஒரு உள்ளூராட்சி தேவை, உள்ளூராட்சியினுடைய செயற்பாடுகள் தேவை என்றாலும் கூட எங்களை பொறுத்தவரை இதற்கு அடுத்த கட்டமாக ஒன்றுபட்டு ஈழ தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதிலே செயற்படுவது என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை ஒற்றுமைக்கான ஒரு தளமாக பயன்படுத்தத்தான் நாங்கள் பாவித்தோமே தவிர சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை பிடிக்கிற அளவுக்கு எங்களுடைய மனநிலை இருக்கிறது. அப்படியான ஒரு விஷயமும் அங்கே நடக்கிறது. சரி, பேரவையுடன் பேசும் பொழுது எந்த விதமான சீட் ஷேரிங்கை பற்றி நீங்கள் பேசவில்லை. உடன்படிக்கையின் பின்னர் தான் அது ஒரு ஒற்றுமையான இடத்திலே நாங்கள் பேசிக்கொண்டுதான் சொல்லுகிறீர்கள். அப்படியானால் தமிழிசை கட்சியுடன் பேசும் பொழுது மட்டும் ஏன் அந்த சீட் ஷேரிங்கை பற்றி பேச வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டது? இல்ல இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். நான் முதல்ல ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இவரோட பேசும்போது சீட் ஷேரிங்ல இந்த இடத்தை நீங்க பிடிங்களா அந்த இடத்தை நாங்க பிடிக்கிறோமோடு நாங்கள் சைக்கிளுடன் பேசாவிட்டாலும் எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஒரு பொதுவான புரிதலை இருந்தேன்னு சொன்னால் எங்கெங்கே இணைந்து நாங்கள் செயற்பட முடியுமோ அங்கே செயற்படுவோம் உண்டு. அதுல வந்து சில இடங்கள்ல அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் சில இடங்கள்ல வந்து என்ன சொல்றது சங்கு அணி அவர்கள் விட்டு தரவும், சில இடங்கள்ல அவர்களுக்குரியதில் இணைப்பட்டு கொடுக்கவும் அது ஒரு வேர்பலாக பொதுவாக பேசப்பட தவிர எக்ஸாக்ட்லி இங்க எப்படி இந்த சபையில எப்படி என்று பேசல. ஆகவே இங்க தமிழர்ஸோட பேசல அது ஒரு ஸ்டார்டிங் என்னன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி மேண்டேட். ஒவ்வொரு கட்சிக்கு உங்களுடைய நாங்க 4 நாள் கேட்கிறோம் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்துல மீறி 13 நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் சொல்லி அவர்களுக்கு அதிகமான வாக்குகளும் அதிகமான சீட்டும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. அவை நாங்களும் சில இடங்கள்ல எங்களுக்கு 5 சீட் இருக்கு, 4 சீட் இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. ஆகவே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். ஆகவே எந்த ஒரு கட்சியும் மற்ற கட்சிக்கு மக்கள் அளித்த வாக்குகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தையும் மதிப்பளிக்காமல் நீங்கள் ஒன்றுபடையில. அப்ப நாங்கள் கேட்டதற்கு வந்து ஈவன் அவர்கள் எங்களோட பேசி இல்லை இந்த நாளில வந்து நாங்கள் பாதி செய்வோம், ஆட்சி போய் செய்வோம் அல்லது எப்படி ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு கூட அவர்கள் வரவில்லை. அந்த இது வந்து எங்களுடைய முதலாவது ஒரு மிக சிறிய ஒரு கோரிக்கை தான். இது ஒரு பெரிய டிமாண்ட் கூட சொல்ல முடியாது. அந்த கோரிக்கையை கூட அவர்கள் நெகோசியேட் பண்ண தயாராக இருக்கவில்லை. அவர்கிட்ட இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்டிடியூட் தான் இருந்ததே தவிர ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட் பேசி இதை செய்து கொண்டு போற அந்த ஆட்டிடியூட் அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. ராஜ், இந்த வேளையில் நேயர்கள் நிகழ்ச்சியோடு இணைகிறார்கள், அவர்களை இணைத்துக் கொள்ளலாமா? நேயர்கள் கொஞ்ச நேரம் தவிர்த்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். நாங்கள் சில படிகள் முன்னோறி விட்டு அதன் பின்னர் நேர்கள் இருப்பதான் நல்லது. நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் மீண்டும் அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சரி, நன்றி. சரி, இப்பொழுது நீங்கள் தமிழ் பேரவையுடன் செய்து கொள்ளப்பட்ட அந்த உடன்படிக்கையிலே சம்பந்தமாக பலவிதமான சர்ச்சைகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. அதாவது உங்கள் சங்க கூட்டனுடைய பார்வை 13வது திருத்த சட்டத்தை பற்றி ஒரு விதமாகவும் பேரவையினுடைய பார்வை இன்னொரு விதமாகவும் இருக்கின்றது. அதாவது காலகாலமாக 13ஐ அவர்கள் ஆரம்ப புள்ளியாக கூட எடுக்க முடியாது, பார்க்க முடியாது என்ற கொள்கையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப புள்ளியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு பின்னர் முன்னேறி செல்வோம் எங்களுடைய இறுதி கோரிக்கையை நோக்கி என்ற விதமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும் 2 வித்தியாசமான கொள்கையுடையவர்கள் எவ்வாறு நீங்கள் கொள்கை உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டீர்கள்? என்னை பொறுத்தவரை இது வெளியிலே ஒவ்வொருத்தர் புரிந்து கொள்ளுற விதத்திலேதான் இந்த பிரச்சனை இருக்கே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இலக்கும் சமஷ்டி தான், அவர்களுடைய இலக்கும் சமஷ்டி தான் முதலாவது. ஆகவே அந்த இலக்கு என்பதிலே அது எப்போதுமே மாறுபட்டது கிடையாது. 13ஐ பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்பதனால் நாங்கள் அந்த இலக்கை விட்டு 13 தான் இறுதி தீர்வு எடுத்தோம் என்பதை நாங்கள் எப்பவுமே அதை சொல்லவில்லை. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது விஷயம் என்று சொன்னால் இந்த ஆரம்ப புள்ளி என்ற வார்த்தை வந்து என்னை பொறுத்தவரை தவறானது.
37 வருஷத்துக்கு முன்னம் வந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் அல்லது 13ஆம் திருத்த சட்டத்தை இன்றைக்கு போய் ஆரம்ப புள்ளி என்று பேசும்போது அப்போது அதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்று யாரும் பேசுகின்ற போது அதை ஆரம்ப புள்ளியா இறுதி புள்ளியா என்று யாரும் முன்ன பேசியிருந்தால் அதுல ஒரு பேச்சு பிரயோசனம். இன்றைக்கு 37 ஆண்டுகள் கடந்து அது அரசியல் யாப்பிலே இருக்கின்ற நடைமுறையிலே இருக்கின்ற ஒரு விஷயம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதில் இருக்கிற போலீஸ் அதிகாரத்தை கொடு, அதில் நீ பறித்து கொண்டு போன அதிகாரம் எல்லாத்தையும் கொடு, முழுமையாக அதை நடைமுறைப்படுத்து என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இலக்கை அடையும் வரை மாகாண சபை என்பது இருக்க வேண்டும். மாகாண சபையினுடைய அதிகாரங்களை முழுமையான அதிகாரங்களையும் மக்கள் அனுபவிக்க வேண்டும். அது ஆனால் மாகாண சபை என்பது ஒரு நிரந்தர தீர்வோ இறுதி தீர்வோ அல்ல என்பதை நாங்கள் மாகாண சபை உருவாக்கிய காலத்திலேயே சொல்லியிருக்கிறோம். மிக பகிரங்கமாக தேர்தல் மேடைகளிலேயே பத்மநாப அவருடைய உரை இன்னும் இருக்கிறத வீடியோ கேசட்ல பார்க்கலாம். ஆக இந்த ஆரம்ப புள்ளி என்ற வார்த்தையை மிக தவறான ஒரு வார்த்தை. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் 13வது திருத்தம் என்பது ஒரு இறுதி தீர்வோ அல்லது நிலையான தீர்வோ கிடையாது அல்ல என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில தான் அது எழுதப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது வேண்டாம் என்பதோ அதனை நீக்குங்கள் என்பதோ அல்ல. ஆகவே நாங்கள் அதை தொடர்ந்து சொல்லுகின்ற போது சில வேளை அவர்களுக்கு நாங்கள் இப்பதான் அந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. மேலும் இதை எப்படி இன்னும் இறுக்கமாக கொண்டு செல்லலாம் என்பதற்கு பல விஷயங்கள் நகர்த்த வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த 13ஐ வலியுறுத்துவது என்பதை அவர்கள் தடுக்கவில்லை. அதேவேளை அவர்கள் அவர்கள் அதிலே பங்கு கொள்ளாமல் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் இதை நீக்குங்கள் என்றோ அல்லது அதை எடுத்து விடுங்கள் என்றோ என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. மாறாக இந்த நிரந்தர தீர்வு அல்ல அல்லது இறுதி தீர்வு அல்ல என்ற விஷயத்தை அவர்கள் அடிக்கடி அழுத்திக் கொண்டு அவர்கள் 13ஐ பற்றி பேச விரும்பவில்லை என்பதுதான் முன்னர் இருந்த நிலைமை. இன்றைக்கு சில வேளை ஒரு நிமிஷம் அவர்கள் சில வேளை பேசாமல் இருக்கலாம். ஆனால் அந்த முழுமையாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் எதிர்க்கவில்லை. அதான் அவர்களுடைய கொள்கை ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் இருந்தது 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம் சொல்லி. நான் உங்களுடைய கொள்கை முழுமையான தீர்வு அல்ல, உங்களோட மட்டுமல்ல அவர்களை தவிர்ந்த ஏனைய எல்லா கட்சிகளுடைய தீர்வு இது எங்களுடைய பிரச்சனைக்கு இறுதியான தீர்வு அல்ல. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்று. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் இறுதி தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர, ஆனால் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி நீங்கள் இந்திய தூதுவரிடம் சந்திக்கும் பொழுது கூட அல்லது இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்திப்பதும் கூட வற்புறுத்தி வருகின்றீர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும். கஜேந்திரகுமார் பேட்டிகளில் சொல்லும் பொழுது சொல்லுவார், நாங்கள் போவோம், என்ன தவிர ஏனையவர்கள் 13வது திருத்த சட்டத்தை பற்றித்தான் அமல்படுத்துமாறு கேட்டுக்கொள்வார்கள், ஆனால் தான் மட்டும்தான் அதை பற்றி கதைப்பதில்லை, சமஷ்டி தான் என்று சொல்லுகிறார் என்றால் அவருடைய அர்த்தம் அந்த 13வது சட்டத்தை அர்த்தம் மட்டுமில்லை சொல்லி வருகிறார்கள் முழுமையாக நிராகரிப்பதாக. ஆனால் அதிலே சொல்லப்பட்ட வாசகம் இது முழுமையான தீர்வு அல்ல என்று. அதிலே சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று சொன்னால் எல்லா தமிழ்ச்சி கட்சிகளும் டக்ளஸ் தேவானந்தா உட்பட எல்லா தமிழ்ச்சி கட்சிகளுடைய கொள்கையும் 13வது திருத்த சட்டம் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல என்று. அப்ப இதிலே நீங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறீர்களா அல்லது அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்களா? இந்த க்ளோஸை அதிலே உட்படுத்துவதன் மூலம் இந்த ஒப்பந்தத்திலே 2 பகுதியினரும் ஒரு சமநிலைக்கு வருவதற்காக இதிலே விட்டுக் கொடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நான் தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இது விட்டு கொடுப்பா அல்லது இப்போ ஒரு கட்சி ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தது என்று சொன்னால் அந்த கட்சி 100% அதிலே எப்போதுமே இருந்துதான் ஆக வேண்டும் என்பதில் சில மாற்றங்கள் மாற்ற முடியாதவை. ஆகவே அவர்கள் இந்த அனுபவத்திலே அவர்களை பொறுத்தவரை நான் சொன்ன இதை இப்பதான் நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். இந்த அக்ரிமெண்ட்ல மிக தெளிவாகத்தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு நிரந்தர தீர்வோ இறுதி தீர்வோ கிடையாது என்பதுதான். அவை நிரந்தர தீர்வோ இறுதி தீர்வோ கிடையாது என்பது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோருடைய நிலைப்பாடும் தான், எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். ஆனால் நாங்கள் அந்த எங்களுடைய சமஷ்டி என்ற இலக்கை அடைவதற்கு எவ்வளவு காலமாகும் என்று எங்களுக்கு சரியா தெரியாது. செல்வநாயகம் அவர்கள் 50ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு இன்றைக்கு 75 வருஷமாக இன்னும் எங்களால் அடைய முடியவில்லை என்பதும்
அல்லது இன்றைக்கு மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இந்த 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே கூட எந்த அளவுக்கு தயக்கம் காட்டின, இழுத்தடித்தன அல்லது அதில் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பலதை அப்படி திருப்பி எடுத்தன நிலம் இருக்கின்றது. யுத்தம் முடிந்த பின்னால் வடக்கு கிழக்கு மிக வேகமாக சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு எவ்வளவு காலத்தில் எங்களுக்கு சமஷ்டி கிடைக்கும் என்றால் ஒரு சமஷ்டியை எங்களுக்கு பெற்று தருவதற்கான ஒரு சர்வதேச அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை, அல்லது அதை உருவாக்க வேண்டிய காலம், அதுக்கான காலம் இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை மனதில் கொண்டு அது வரைக்கும் கண்டிப்பாக இந்த 13வது திருத்தம் முழுமையாக மக்கள் அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும். அதனூடாகத்தான் வடக்கு கிழக்கில் மிக வேகமாக நடைபெற்று வரக்கூடிய சிங்கள பௌத்த மயமாக்கலை ஓரளவுக்கேனும் தடுத்து நிறுத்த முடியும். சில வேளை எங்களுக்கு 15 ஆண்டு 20 ஆண்டு 25 ஆண்டு போகும் என்று சொன்னால் ஒரு சமஷ்டிக்காக, அதுக்கு பிறகு அந்த சமஷ்டியை அனுபவிப்பது சிங்களவர்களாக இருக்க போகிறார்களா, நாங்களாக இருக்க போகிறோமா என்று கேள்வி இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இந்த 13ஐ வலியுறுத்துகிறோம். ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 13ஐ வலியுறுத்துவதா, அதாவது 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி வலியுறுத்துவதை அவர்கள் தடுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோல அவர்கள் சில வேளை அதை சொல்லுவதை அவர்கள் சில வேளை சொல்லாமல் இருக்கக்கூடும். அதான் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல். சரி, அப்படியானால் நாங்கள் வைத்துக் கொள்வோம், இப்பொழுது அடுத்த மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை வருகிறார், உங்களுடைய கட்சிகளை சந்திக்க போறாருன்னு சொல்லி, இப்படி இருக்கிற நிலையிலே உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எந்த கோரிக்கையை முன்வைப்பார்கள்? இல்ல அது தொடர்பாக நாங்கள் இனி பேசுவோம். நாங்க அப்படி ஒன்று வரப்போறாருன்னு சொன்னா கண்டிப்பாக நாங்கள் இப்ப அதுக்கு அவர் வரப்போறாருன்றதுக்காக மட்டுமில்லை, நாங்கள் அடுத்து இந்த இப்ப சபைகள் அமைக்கப்படுகின்ற விடயத்திலே எங்களுடைய காலம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இது முடிய போகுது. முடிஞ்ச பிறகு நாங்கள் கண்டிப்பாக அடுத்த பல விஷயங்களை பேசி ஒரு பொது முடிவுக்கு வருவதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்து பேசுகின்ற போதுதான் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். அவ இதுல நான் எங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு வரும் என்று நான் நம்புகிறேன். பொதுவான கொள்கைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் பேரவைக்க முறையில்னு சொல்றீங்களா, அல்லது உங்களுடைய பொதுவான நிலைப்பாடுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் பேரவைக்கும் இடையிலே ஒரு பொதுவான நிலைப்பாடை முன்வைத்து? இப்ப நீங்க கேட்டது, அதாவது ஒரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது இந்திய டிப்ளோமேட்டோ வருகிறார், நாங்கள் போய் பேச போறோம்னு சொன்னால் நாங்கள் வேறாக பேச போறோமா ஒன்றாக பேச போறோமா என்ற விஷயத்தை தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இது சம்பந்தமாக. ஆகவேதான் நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாக நாங்கள் அவளோட பேசுவோம். கண்டிப்பாக போறதுக்கு முன்னால நாங்க பேசி நாங்கள் ஒரு முடிவெடுத்து, இதுல எந்த ரகசியமும் கிடையாது. என்னன்னு சொன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல எங்களுடைய இலக்கு என்கின்ற சமஷ்டி என்கின்ற இலக்கை அடைகின்ற வரைக்கும் மாகாண சபை என்பதை நாங்கள் தேவையில்லை என்று கைவிட்டு ஒதுங்கி இருக்க முடியாது. என்று சொன்னால் எங்களுடைய நிலம் பறிப்போய் கொண்டிருக்கிறது பல்வேறு. ஆகவே அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி எங்களுடைய மண்ணையும் மக்களையும் முடிந்தவரை பாதுகாத்தால் மட்டுமே எங்களுடைய இலக்கை அடைவதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் கண்டிப்பா அவர்களோட அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்பும் நல்ல விஷயங்கள் இந்த இருக்கக்கூடிய தர்ம நியாயங்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வோம். அதன் ஊடாக நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, உங்களுடைய கூட்டணி பற்றி, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் பேரவைக்கும் இடையிலான கூட்டணி பற்றி பலத்த விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஒரு தீண்டத்தகாத சக்தியாகத்தான் இதுவரைக்கும் பேரவையினர் சொல்வதை விட சைக்கிள் கட்சியினர் கருதி வந்திருந்தார்கள். முக்கியமாக உங்களுடைய கட்சி EPRLF மிகவும் கேவலமான முறையிலே ஒவ்வொரு விவாத மேடையிலும் உங்களுடன் அல்லது உங்களுடைய தலைவருடன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மிகவும் கேவலமான முறையிலே தீர்த்து வந்திருக்கிறார்கள். ஏனைய கட்சிகளுடன் கூட இந்தியாவுடைய ஏஜென்ட், இந்தியாவுடைய கைக்கூலி அப்படியான விமர்சனங்களை வைத்தவர்களுடன் எவ்வாறு நீங்கள் அருகில் இருந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாடு செய்வது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளவே சகிக்க முடியாமல் இருந்தது. அது எப்படி உங்களுக்கு ஏனமாக இருந்தது? ஏன்னா நாங்கள் அந்த பேட்டிகளை, அந்த விவாத மேடைகளிலே நீங்கள் பொருதினம் சொல்லும்போது பாவித்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள்
கிட்ட வருவதென்பதை நெருங்கி வருவதென்பதை நினைத்து பார்க்க முடியாத சந்தர்ப்பத்திலே உங்களுடைய தலைவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அருகருகே இருந்து சிரித்துக் கொண்டு பத்திரிகையாளர் மாநாட்டிலே தங்களுடைய கொள்கையை பற்றி விளக்கம் கொடுத்தது என்பது பலத்த விமர்சனத்துக்கு உள்ளார்கள். அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது விஷயம், இது தனிப்பட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் தனிப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்குமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதிலே நீங்கள் ஈகோ பாக்குறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இது தனிப்பட்ட விஷயம் ஈகோ பார்த்துட்டு போகலாம். அப்படி நீ போன முறை இப்படி சொன்னேன்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக நீங்க உழைக்கிறீங்கன்னு சொன்னால், மக்களுடைய ஆணையை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னால், அல்லது இப்படி ஒரு ஈகோ பார்க்கக்கூடிய ஆள் அரசியல் இருக்கீங்களா? இரண்டாவது, மாற்றங்கள் என்பவை மாற்ற முடியாதவை. இந்த தவறுகள் உங்களுக்கு தெரியும். இப்ப சும்மா சொல்லுவோம், தமிழரசு கட்சியில எடுத்தீங்கன்னு சொன்னால் சாணக்கியன் இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் மாதிரி அங்க இருக்கிறார். ஆனால் அவர் முதலாவது மஹிந்த ராஜபக்சோட இந்த எலெக்ஷன் கேட்டு மஹிந்த ராஜபக்சனுடைய ஒரு அமைப்பாளராக கிழக்கு மாகாணத்தில் இருந்தால் வந்தவர். இன்னைக்கு அவர் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களோ அல்ல தமிழரசு கட்சியோ அவரை இவ்வளவு மோசமான ஒரு ஆளோட எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கல. சோ இது என்னன்னு சொன்னால், அரசியல்ல உங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை முக்கியம் என்பதும், இந்த ஒற்றுமையை நாங்கள் எப்போதும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நோக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி பொது இடங்கள்ல பொறுத்துறன்னு சொல்லியிருக்க, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முடிந்தவரை நாங்கள் நாகரிகமாகவே நடந்து கொள்கிறோம். சில கருத்து மோதல்கள் வரும், ஆனால் அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அவை தனிப்பட்ட கோபதாபங்கள், தனிப்பட்ட பர்சனல் கொடுக்கல் வாங்கல் அல்லது தனிப்பட்ட விஷயம் சம்பந்தப்படல. ஆகவே நீங்கள் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் அரசியலுக்குள்ளேயே இருக்க முடியாது, பொது வாழ்க்கையிலேயே இருக்க முடியாது. கண்டிப்பாக அப்படியானால் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கூட இனிவரும் காலங்களிலே உங்களுடைய கூட்டணியுடன் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையுமானால் அவர்களையும் நீங்கள் பிரச்சரிக்க தயாராக இருக்கலாம். அப்படி நாங்கள் இரண்டு கட்சிகளும் செய்து கொண்ட இந்த உடன்பாடு போன்று அவரும் முழுமையாக தமிழ் மக்களுடைய, இப்போ நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இலக்கு சமஷ்டி தான் சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமஷ்டின்னு சொல்லி கொண்டிருந்தாலும் எந்த அளவுக்கு சமஷ்டியை நோக்கி எங்களுடைய செயற்பாடுகள் டக்ளஸ் தேவானந்தா பொறுத்த வரைக்கும் அது மன்னிக்கவும், இதை சொல்லிவிட இதை தொடருங்கள். இப்ப நீங்க சொன்ன அதே வசனத்தை தான் கஜேந்திரகுமார் சொல்லி வந்திருக்கிறார். இவர்களும் இந்த கட்சிகள் எல்லாம் சமஷ்டி என்று சொல்லி வருகிறார்கள் தவிர எவ்வளவு அந்த செயற்பாடுகள் மூலம் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தான் உங்களை நோக்கி முன்வைத்திருந்தாரு. சரி, தொடருங்கள். இல்ல, நான் சொல்ல வர்ற பாயிண்ட், நீங்க டக்ளஸ் தேவானந்தா பற்றி சொன்னதுக்கு என்னுடைய பதில் ரெண்டு. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அவரும் உண்மையாகவே இதனை ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் பங்காளியாக இல்லாமல் இதற்காக உண்மையாக செயற்படுபவராக இருந்தால் அவர் இணைந்து கொள்ளலாம். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், நான் வடக்கின் தொண்டமான், அதாவது எந்த கட்சி வந்தாலும் அந்த ஆட்சியின் ஒரு பங்காளியாக நான் இருப்பேன், அதன் ஊடாக நான் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுப்பேன் என்பது அவருடைய நிலைப்பாடு. அவர் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதெல்லாம் அது ஒரு இதுக்கு சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம், ஒரு இதுக்காகவே வழிய அதை நோக்கி அவர் ஒரு துரும்பை கூட நகர்த்தவில்லை. அவர் அதை எங்கேயுமே நாடாளுமன்றத்திலே கூட அவர் அதை பற்றி பேசினது கிடையாது. ஆகவே அவர் அந்த நிலைமையிலிருந்து மாறி எங்களுக்கான ஒரு இலக்கை அடையும் வரை இணைந்து செயற்பட அவர் தயாராக இருப்பாராக இருந்தால், இத்தகைய அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துவதற்கு உதவி செய்யாமல் மாறாக இந்த இலக்கை அடையும் வரை எங்களுடைய இணைந்து செயற்பட அவர் தயாராக இருப்பாராக இருந்தால் கண்டிப்பாக அவர் வரலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி சர்வேஸ்வரன். நீங்கள் இப்போது தெரிவித்தீர்கள் வணக்கம். யாழ்ப்பாணத்திலே பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அங்கு மழை மினி சூறாவளிகள் எல்லாம் வந்ததாக சொல்லி இருந்தார்கள். அவருடைய
இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். சமகால நிலவரங்கள் தொடர்பாக சில கேள்விகளை நீங்களும் தொடர்ச்சியாக முன்வைத்து நேர்களும் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் திறந்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். நேர்களும் இணைந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு திரு சர்வேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொள்ளும் வரையில் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு இல்ல, அவர் இணைந்த பின்னரும் கூட அவருடைய நேர்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் இடம் அளிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். சரி, உங்கள் விருப்பம், எங்கள் பாக்கியம் என்று பயப்போம். இந்த அரசாங்கத்தில் பங்காளிகளாக இல்லாத வரைக்கும் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்திருந்தார். வணக்கம் வணக்கம், மீண்டும் இணைந்ததுக்கு நடுவில் ஏதோ ஒரு கோல் ஏதோ வந்து தெரியல, ஏதோ ஒரு தடை வந்துட்டு. பரவாயில்லை. நீங்கள் தெரிவித்த ஒரு கருத்து தொடர்பாக மேலதிக விளக்கம் அல்லது உங்கள் நிலைப்பாடு என்ன என்று அறிந்து கொள்ளலாம் என்று தான் இடையிலே நிகழ்ச்சியிலே இணைந்தேன். அதாவது நீங்கள் டாக்டர் தேவானந்தா அவர்கள் அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருந்து செயற்படுகிறதை விடுத்துவிட்டு உங்களுடன் வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் தற்சமயம் உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்பினரை மக்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, இவர்கள் அரசாங்கத்தின் நிழல்களில் தான் இருந்து கொண்டும் இப்போதும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் என்று கருத்துக்கள் சொல்லப்படுவதுண்டு. குறிப்பாக டெலோ தரப்பினரும் புலட் தரப்பினரை. இது நீங்கள் சொல்லுகிற கருத்தோடு கொஞ்சம் முரண்படுகிற மாதிரி இருக்கிறதே. நீங்கள் இதை இந்த நிலைப்பாட்டை எப்படி எடுக்கிறீர்கள்? அவர்களுடைய இணக்கமும் இத்தகைய விமர்சனங்கள் சொல்ல போனால் நீங்கள் எல்லாரை பற்றியும் எல்லாத்த பற்றியும் எல்லா கட்சியை பற்றியும் எல்லா நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த என்னை பொறுத்தவரை இந்த என்ன சொல்றது, இது ஒரு அவர்கள் இன்னும் டிடிஎன்ஏ தான். அவர்கள் டிடிஎன்ஏல இருந்து வெளியேறவோ அல்லது அரசாங்கத்துடன் சேரவோ இல்லை. ஒரு கட்சிக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே கூட்டமைப்பு என்று வருகின்ற போது சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அவையெல்லாம் பேசி பேசி தீர்க்கப்பட்டுத்தான் இந்த கூட்டமைப்பு முன்னோக்கி நகர முடியும். ஆகவே அந்த வகையிலே தான் டிடிஎன்ஏ என்னை பொறுத்தவரை இருக்கிறது. மற்றபடி அது தொடர்பான விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனங்கள் வரலாம். அதற்கு நான் விளக்கத்தை அவர்களிடமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது ஒன்றுபட்டு செயற்படுவதிலே, அந்த ஒன்றுபட்ட முடிவு எடுப்பதிலே இதுவரை நாங்கள் ஒன்றாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக, அதாவது நீங்கள் இந்த டக்ளஸ் தேவானந்தா அரசாங்கத்தினுடன் சேர்ந்து பயணிப்பதை தவிர்த்துக் கொண்டால், எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக நாங்கள் அணைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த அடிப்படையில் தான் அவருடைய முன்னாள் சகபாடி சந்திரகுமார் அவர்கள் உங்களுடைய கூட்டணியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவர் இப்ப டிடிஎன்ஏல இன்னும் அவர் அந்த டிடிஎன்ஏனுடைய இதுல கையெழுத்திடவில்லை. ஆனால் எங்களுக்கு டிடிஎன்ஏடைய கொள்கையையும் நிலைப்பாட்டையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தான் அவர் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த தேர்தலை ஒட்டி நடைபெற்ற விஷயங்கள தேர்தல், அதுக்கு பிறகு தேர்தலில் இருந்து சபைகளை அமைப்பது என்கின்ற விஷயங்களிலே அதிகம் இது போய்கொண்டிருக்கிறபடியா இனி சந்திரகுமாரோடையும் நாங்கள் அதை பற்றி பேசி, சந்திரகுமார் இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய இதுல அந்த இதுல கையெழுத்திட்ட கட்சிகளிலே சந்திரகுமார் கையெழுத்திடவில்லை. அதுக்கான ஒரு சூழல் வரவில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்களே சந்திரகுமாரோட அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக சந்திரகுமார் எங்களுடைய எல்லா கொள்கைகளையும் எங்களுடைய நிலைப்பாடுகளையும் தெரிந்து கொண்டுதான் இணைந்திருக்கிறார். ஆகவே அந்த வகையிலே நான் நம்புகிறேன் அவர் கண்டிப்பாக இருப்பார் என்று. அப்படி இல்லையா, நாங்கள் பேசுகின்ற போது அவருக்கு மாற்று கருத்துக்கள் இருந்து அல்லது அதிலே அவருக்கு தொடர்ந்து இயங்க முடியாது என்று சொன்னால், அவர் வெளியேற விரும்பினால் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அவருக்கு நன்றாக தெரியும் டிடிஎன்ஏனுடைய நிலைப்பாடு என்ன, டிடிஎன்ஏ இதை நோக்கி போகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரியும். டிடிஎன்ஏ சைக்கிளோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்து எல்லா விஷயங்களையும் அந்த விஷயங்களையும் அவருடைய பங்களிப்புகள் இருக்கின்றன. என்னுடைய நான் நினைக்கிறேன் அவர் அந்த புரிதலோடு தான் வந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்திலே பேசுகின்ற போது அந்த விஷயங்கள் மேலும் சரி செய்யப்படும். எதுவும் குறைகள் இருந்தால் அவை நிவர்த்தி செய்யப்படும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அவரால் கண்டிப்பாக அவருக்கு அதிலே ஏதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள் அல்லது முக்கியமான விடயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை என்னை பொறுத்தவரை சரி செய்ய முடியும். முக்கியமான நிலைப்பாடுகளிலே மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த சில வேளை அவர்கள் மாறக்கூடும். அப்படியானால் உங்களுக்கும் பேரவைக்கும் இடையிலான அந்த உடன்படிக்கையிலே சந்திரகுமார் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார், அப்படித்தான்? இல்ல, அதுல அவர் கையெழுத்திட்டது 2 செயலாளர்களும் தான்.
அதாவது டிடிஎன்னுடைய செயலாளரும் கையெழுத்திடுறதை விட அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டார். அந்த அந்த கூட்டத்திலே அவரும் பங்களித்திருந்தார். அந்த அந்த கையொப்பம் விடுகின்ற அந்த கூட்டத்திலே அவரும் அவரும் சமூகம் அளித்திருந்தார், மக்களோடு பேசியிருந்தார். ஆகவே அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். கண்டிப்பா. சரி, இப்படி நீங்கள் 2 கூட்டாக இப்பொழுது உங்களுடைய அணியும் பேரவையும் ஒரு கூட்டாகவும் தமிழரசு கட்சி இன்னொரு அணியாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையிலே யாழ்ப்பாணத்தை தவிர்த்து ஏனைய இடங்களிலே, வவுனியா போன்ற இடங்களிலே எந்த விதமான ஒப்பந்தங்களோ அல்லது கொள்கை உடன்பாடுகளோ இல்லாமல் எல்லா கட்சிகளும், தமிழ் தேசிய கட்சிகள், தென்னிலங்கை கட்சியுடன் சேர்ந்து கூட ஆட்சிகளை அமைத்திருக்கின்றன. இதற்கும் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட அல்லது யாழ்ப்பாணத்தில் கடைபிடிக்கப்பட்ட முறைக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? ஒரு வேறுபாடும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்களுடைய பிரின்சிபல் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு பிரின்சிபல் நிலைப்பாட்டை எடுத்து அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழரசு கட்சி மற்ற இடங்கள்ல அது உதாரணமாக வவுனியா மாவட்டத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சத்தியலிங்கம், சிவசக்தி ஆனந்தன் அல்லது புலட்டினுடைய தலைவர்கள் உட்பட செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்களோடு பேசித்தான் வவுனியா மாநகர சபைக்கான முடிவேற்றப்பட்டது. வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி எங்களை ஆதரிப்பதென்றும் ஏனைய சபைகளிலே தமிழரசு கட்சியை நாங்கள் ஆதரிப்பதென்றும் அங்கே எழுத்து மூலமாக அல்ல, ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு 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 ஜென்டில்மேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்தது. அது கூட எங்களுடைய பிரின்சிபல் ஸ்டாண்டை பேஸ் பண்ணித்தான் வந்தது. நாங்கள் அமைக்கக்கூடிய இடத்திலே அமைப்போம், மற்ற இடங்களிலே அவர்களை ஆதரிப்போம் சொல்லி. ஆகவே நீங்க சொல்ற யாழ்ப்பாணத்துக்கும் இதுக்கும் வேறுபாடுன்னு சொன்னால் அப்படி ஒரு வேறுபாடும் இல்லை. யாழ்ப்பாணத்திலே நாங்கள் செய்த முயற்சியை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய பிரின்சிபல் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். நான் கேட்ட அர்த்தம் யாழ்ப்பாணத்திலே ஒரு கொள்கை உடன்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தி இருந்தீர்கள் 2 கூட்டணிக்கும் இடையிலே. ஆனால் ஏனைய இடங்களிலே அப்படி எந்த விதமான கொள்கை உடன்பாடு யாழ்ப்பாணத்துல இப்ப இது பேரவை அல்லது சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட அணிக்கும் எங்களுக்கும் இடையிலே அது அந்த அந்த ஒப்பந்தம் அது யாழ்ப்பாணத்துக்குரிய ஒப்பந்தம் என்பதல்ல. அது இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒப்பந்தம். அவை அது வடக்கு கிழக்கு முழுவதற்குமே அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். யாழ்ப்பாணத்துக்கான ஒப்பந்தம் என்பது கிடையாது. அது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது சீட் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அந்த ஒப்பந்தம். சரி, அந்த கொள்கையின் ஒப்பந்தம் யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமல்ல அல்லது ஏனைய பகுதிகளுக்கும் பொருந்தும் சொன்னால், பேரவையினுடைய கருத்தின்படி அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் ஆதரவு அளிப்பதில்லை என்ற முடிவுதான் அவர் எடுத்திருந்திருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, தவறு. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே தமிழரசு கட்சியையும் இபிடிபியை விட்ட போகாதீங்க, உங்களுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற, நீங்கள் வாங்க என்று சொல்லி அவர்கள் அழைத்ததும் இருக்குது. ஆகவே அங்க இதே இந்த ஒப்பந்தத்தை, அதாவது ஒப்பந்தம் மூலம் செயற்படுவது என்பது ஒன்றுக்கு, ஒப்பந்தம் இல்லை என்றால் கூட என்பிபி வரக்கூடாது, என்பிபி வராமல் இருப்பதற்காக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்கின்ற வகையில் தான் நாங்கள் செயற்படுவோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு, எல்லா சபை உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அழைத்து பேசுகின்ற போது சொன்ன விஷயம், இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்பிபி அல்லது யூஎன்பி அல்லது அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவை எங்கேயாவது மாறி தவறாக நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது. ஆகவே இங்கே தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சி தான் வர வேண்டும். நாங்கள் வரக்கூடிய இடங்களில் எங்களை ஆதரிப்போம், அது இல்லாத இடங்களில் தமிழரசு கட்சியை ஆதரிப்போம் என்கிறதுதான் அவர்களுக்கு எல்லோருக்குமே சொல்லப்பட்ட விடயம். ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழரசு கட்சி அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. தமிழரசு கட்சி தேவையான இடங்களிலே தேவையானவர்களுடைய ஆதரவை பெற்று செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். என்பிபி வரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய முக்கியமான. என்பிபி மட்டுமல்ல, சிங்கள தேசிய கட்சிகள் உள்ளாட்சியை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதுதான். மிக வேகமாக வடக்கு கிழக்கே அவர்கள் சிங்கள பௌத்தமாக்கி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு சபை பிடித்தால் கூட அந்த சபை எல்லா விதமான லைசன்ஸையும் பெர்மிஷனையும் கொடுக்கும். இங்கே புத்தகங்களை நீங்க கட்டலாம், இங்கே நீங்க இதை கட்டலாம், இங்கே அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலே அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் இது அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலே செய்வர்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து விட்ட மாதிரியான, நாங்களே கையெழுதி கொடுத்து விட்ட மாதிரியான எல்லாமே இருக்கு. அது இருக்கக்கூடாது.
கண்டிப்பாக நாங்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு சிங்கள பௌத்த மயமாக்கல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எங்களுடைய இலக்கு அடையும் வரை அது மண்ணும் மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தால் எங்களுடைய செயற்பாடுகள். அதாவது தென்னிலங்கை கட்சிகள் வடகிழக்கிலே சபைகள் அமைப்பதிலே வெற்றி பெறுமானால் அவர்கள் தென்னிலங்கை கட்சியினுடைய நிகழ்ச்சியின் அடிப்படையிலே தமிழருடைய இருப்பை பாழாக்குவதற்கான கண்டிப்பாக கண்டிப்பாக என்னென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கட்சி தலைமை சொல்வதைத்தான் அவர்கள் செய்வார். சரி, அப்படியானால் தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே விரும்பி அவர்களை அழைத்திருந்தார்களே, அதாவது அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை எதிர்ப்பது என்பது வகையை நியாயமாகப்படுகின்றது. இல்ல தமிழ் மக்கள் அதற்கு வாக்களித்திருந்தார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவர்களை விரும்பி அளித்தார்களா அல்லது மற்றவர்களை எதிர்த்து அல்லது மற்றவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் மீதான ஒரு விரக்தி போன்ற காரணத்தினால் வாக்களித்தார்கள். அதாவது விரும்பி வாக்களிப்பது என்பது வேறு, ஆன்டி இன்கும்பன்சி ஓட் என்பது வேறு. அண்டபடியால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தென்னிலங்கையிலும் சரி, அந்த தென்னிலங்கையிலுடைய அந்த தாக்கம் வட இலங்கையிலும் வந்து என்ன சொன்னா, வட இலங்கையிலும் வடக்கு கிழக்கிலும் கூட தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்றன என்பதும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விசனத்தையும் ஒரு விரக்தியையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த விரக்தி விசனத்தின் வெளிப்பாடாக விழுந்த வாக்குகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர அவர்களுடைய நல்லாட்சியே அல்லது அவர்கள் தமிழ் மக்களுக்கு முடிவை கொடுப்பார்கள் என்று நம்பி வாக்களித்தார்கள் என்று எங்களால் பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்லாம். சத்யபாலன், நன்றி ராஜ். நாங்கள் சிறிய ஒரு விளம்பர இடைவேளை